கரூர் மக்கள் சொல்றேன். செந்தில் பாலாஜிலாம் ஒரு அரசியல்வாதின்னு நீ ஓட்டு கூசா போடுறீங்க பாருங்க. என்ன ரூ. 500 ரூ. 1000 2000 வாங்கிட்ட. இந்த உலகத்துல பெரும் பாவமே செஞ்சு வாழக்கூடிய ஒரு மக்கள் இருக்காங்கன்னா, அது நீங்க தான். கரூர் மக்கள் தான். இந்த ஆள ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சு அனுப்பி விடுறீங்க பாருங்க. ஒயின் ஷாப்ல ஆரம்பிச்சு எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் அப்ப வந்து காலேஜுடைய ஃபைனல் இயர் நினைக்கிறேன். அந்த இடத்துல இந்த ஆளு தான் போக்குவரத்து துறை அமைச்சராவாம். அவ்வளோ பெரிய ஊழல் பண்ணான்னு வச்சுக்கோங்க. இந்த ஆளு தான் ஊருக்கு வெளியில ஹோட்டல்ல அரசு பஸ் நிக்க சொல்லி அந்த பஸ்ல டம்மு டம்மு டம்முன்னு அடிச்சு இங்க சாப்பிட்டே ஆள் அனுப்புவாங்க. எல்லா ஹோட்டலும் இவன் தான் நடத்துனான். அப்ப ஆரம்பிச்ச இந்த அயோக்கிய தனத்தை செந்தில் பாலாஜி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை கெடுத்து குட்டிச்சோரா ஆக்கி எவ்வளவு நாசம் பண்ண முடியுமோ ஒரு அரசியல்வாதி அரசியல் மட்டும்தான். எனக்கு வெற்றிக்கு என்ன வேணா செய்வேன். அப்புறம் ஒரு ஈவில் மைண்ட்ல உச்சகட்ட தீய சக்தியை ஒருத்தனை கொழுந்து விட்டு எரிய விட்டு அனுப்பி விட்டது நீங்க தான். இந்த நபருக்கெல்லாம் ஓட்டு போறதுக்கு உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இல்லவே இல்லைனா தான் நீ ஓட்டு போடுவீங்க. எவன் எப்படி நாசமா போனானே எனக்கு காசு தான் முக்கியம். அப்படின்னு நினைக்கிற மட்டும்தான் இந்த செந்தில் பாலாஜி அரசியல்வாதிகளை உருவாக்குவாங்க. அந்த வகையில கரூர் மக்கள் நல்லா உருவாக்கி வச்சிருக்கீங்க ஒரு ஆள்.